சிவபெருமானை காண வேண்டுமா? முதலில் அவர் வாசலில் யார் இருக்கிறார் என்று தெரியுமா? கைலாயத்தின் காவலன், சிவபெருமானின் நெஞ்சுக்கு நெருங்கிய தோழர். அவரை வணங்காமல் சிவனை அடைய முடியாது. அவர்தான் அதிகார நந்தி. இன்று மயிலாப்பூர் தெருக்களில் அவர் வீற்றிருக்கிறார். நந்தி என்றால் யார் என்று நாம் அனைவரும் அறிவோம். கோவிலுக்கு சென்றால் கர்ப்பகிரகத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் அந்த வெள்ளை காளை சிவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பார். ஆனால் இந்த நந்தி சாதாரண காளையே அல்ல. அதிகார நந்தி என்பது சிறப்பு பெயர். அதிகாரம் என்றால் பவர், அத்தாரிட்டி. சிவபெருமான் தன் சர்வாதிகாரத்தை, தன் முழு அனுமதியை நந்திக்கே கொடுத்திருக்கிறார். ஒரு புராண கதை சொல்கிறது, ஒரு சமயம் பல தேவர்களும் முனிவர்களும் கைலாயம் சென்று சிவனை தரிசிக்க விரும்பினார்கள். ஆனால் நந்தி வாசலில் நிறுத்தினார். இப்பொழுதே மகாதேவர் தனிமையில் இருக்கிறார், யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். தேவர்கள் கோபமடைந்தார்கள். நீ ஒரு சாதாரண காளை, உனக்கென்ன அதிகாரம் என்று கேட்டார்கள். அப்பொழுது சிவபெருமான் தானே வெளியே வந்தார். புன்னகையுடன் சொன்னார், நந்தி என் வாசலின் அதிகாரி மட்டுமில்லை, அவர் என் ஆணையின் பிரதிநிதி. அவர் சொல்வதே என் செயல். அவர் அனுமதி இல்லாமல் என்னை அடைய முடியாது. அன்றையிலிருந்து நந்திக்கு அதிகார நந்தி என்ற பட்டம் கிடைத்தது. இன்னொரு கதையும் உண்டு. நந்தி பூர்வ ஜென்மத்தில் சிலாத முனிவரின் புதல்வர். அவர் சிவனை குறித்து கடும் தவம் செய்தார். நான் உன்னையே என் எல்லாமாக வேண்டும் என வேண்டினார். சிவன் அவருக்கு தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். நந்தி சொன்னார், வேறெதுவும் வேண்டாம், உங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும், உங்கள் பாதத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சிவன் நெகிழ்ந்து போனார். உனக்கு என் கைலாயத்தின் முழு அதிகாரத்தையும் தருகிறேன் என்றார். அன்றையிலிருந்து நந்தி சிவனின் வாகனம், காவலன், தோழன், சேனாதிபதி எல்லாமுமாய் ஆனார். கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி உற்சவத்தன்று அதிகார நந்தி உற்சவ மூர்த்தியாக எழுந்தொள்கிறார். நாதஸ்வரம் முழங்குகிறது, பூமாலைகள் சூட்டப்படுகின்றன. வீதிவலம் வருகிறார், கம்பீரமாக, மெல்ல, நிதானமாக. பக்தர்கள் அவர் முன் தண்டமாக விழுகிறார்கள். ஏனென்றால் நந்தியை வணங்கினால் சிவனை அடைவது எளிது. அதிகார நந்தி நமக்கு எதை உணர்த்துகிறார்? பக்தி என்பது வெறும் கோவிலுக்கு போவது மட்டுமில்லை. நந்தியைப் போல் எந்த வரமும் கேட்காமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உன் பாதத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் உண்மையான பக்தி. அந்த நிலையை அடைந்தவருக்கு சிவனே எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். நீங்களே மயிலாப்பூர் தெருக்களில் நேரில் நின்று அதிகார நந்தி சிவபெருமானை வணங்குவதை உணரலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க.
தாங்கள் அணிந்து வந்திருக்கும் நகைகள் அப்படியே மூப்படி போயிட்டு